மக்களே வணக்கம். அண்மையில கோயம்புத்தூர் அங்க நடந்த ஒரு பெண்மணிக்கு நடந்த ஒரு கொடூர சம்பவம். 3 மனித மிருகங்கள் அத்துமீறி அந்த பெண்ணை பல்வேறு துன்புறுத்தல் செய்த செய்தி, நாடறிந்த செய்தி. இத பத்தி பேசணுமா? இது ரொம்ப மோசமான விஷயமாச்சு அப்படின்னா நம்மளாம் பேசாம இருக்கோதான் இந்த மாதிரி செய்திலாம் அங்கங்க நடந்துட்டே இருக்கு. நம்ம எல்லாரும் இது சம்பந்தமா பேசணும். ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு நம்ம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம். இந்த மாதிரி நடக்க கூடாது. அதாவது இந்த மனித மிருகங்கள் இப்படி பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுல பாதிக்கப்படுறது யாருன்னா இந்த அப்பாவி பெண்கள், அப்புறம் இந்த மனித மிருகங்களை பெற்றவர்கள். அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு பொறுப்பா சரியான நேரத்துல சரியான வேலைக்கு போகாம தேவையற்ற ஒரு வீணான பழக்கங்கள் இல்ல, ஒரு சரியா கலந்து பேசி நல்ல நண்பர்கள் கிடையாது. நம்ம ஒரு இருக்கிறதுலே சொல்லுவாங்க, நீ உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் அப்படி நான் சொல்ற அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. NSK கிருஷ்ணன் அவர்கள் சொல்லுவாங்க, NS கலைவாணர் சொல்வாரு, ஒரு நல்ல நகைச்சுவை என்பது மற்ற யாரையும் காயப்படுத்தாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு ஹியூமர் சென்ஸ்ல கூட மற்றவங்கள ஹர்ட் பண்ணாம நம்மளால காமெடி செய்ய முடியுதான்னு நம்ம பார்க்கணும். அப்படிதான் வள்ளுவரா தான் சொல்றாரு, கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுன்ற. பேசுவதற்கு நிறைய நல்ல சொற்கள் இருக்கு. நீ என்னவா பேசுறியோ அதுவாவே மாறுற அப்படின்றது தான் யதார்த்தம். அப்போ நம்ம நல்லவைகளை சிந்தித்து நல்லவைகளை பேசி நல்ல நண்பர்களோடு, நண்பன்ல ஏது நல்ல நண்பன் கெட்ட நண்பன்ற டயலாக் தப்பு. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, கெட்ட நண்பர்களிடம் பொருளை கொடுத்தாவது அவர்களிடம் இருந்து தூரமா போயிடணும்னு வள்ளுவர் நம்மள அட்வைஸ் பண்றாரு. மக்களே, நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்கள், நல்லவைகளை பேசுங்கள். எது நல்லதுன்னா மற்றவங்களுக்கு துன்பம் இல்லாம இருக்கிற எல்லாமே நல்லதுதான். பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை வாய்க்கும் எனின், அதையும் வள்ளுவர் தான் சொல்றாரு. மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம் பொய் கூட உண்மையா மாறிடும். அதே போல இந்த மாதிரி நம்ம இலக்கியங்கள் நம்மள ரொம்ப அறவழிப்படுத்தி பக்குவப்படுத்துது. அதனால இன்றைய குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு நம் தமிழ் வழிபட்ட அறக்கருத்துக்களை நாம் சொல்லித் தரும் பொழுது அடுத்த தலைமுறை இது மாதிரியான இழிவான, சமுதாயத்திற்கு தீங்கானவைகளை செய்யாமல் ஒரு வலிமையான, அழகான, அறம் சார்ந்த சமுதாயமாக உருவாகும் என்பதில் ஐயமேதுமில்லை. இனி வரும் காலங்களில் இது போன்ற கொடூர துயரங்கள் நடக்காமல் இருக்க நாம் அனைவரும் உறுதியேற்போம். இன்றைய தலைமுறைக்கு தமிழ் வழி அறம் சார்ந்த இலக்கியங்களை எடுத்துச் செல்வோம். நன்றி, வணக்கம்.